ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கோ மூவி கிளைமேக்ஸ் சீன் தான் இன்னைக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சீன் 8 வரைக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. வேற மாதிரி ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் மூவி எடுக்க முடியுமா, இப்படிலாம் நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூவி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம சேட்டன் உன்னிமுதன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன மூவி பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன சீன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வந்திருக்கும், நிறைய பண்ணியிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா முறையாக ஃபுல் மூவியே பார்த்தீங்கன்னா நம்ம ரியாக்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்துட்டோம். கிளைமேக்ஸில் என்ன ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுவோம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை தட்டிட்டு ஆள்னு போட்டுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயோ, ஓ ஓ ஐயோ ஐயோ பா ஓ அல் ஐயோ ஐயோ ஓ ஓ Killing you is very easy, Marco. But ഈ വേദന നീ അറിയണം. Marco, I have always loved you. ஓ നിന്റെ ഓരോ ശ്വാസത്തിലും നീ അവരെ ഓർക്കണം. നിന്റെ വഴികളിലെല്ലാം നീ അവരെ തിരയണം. അടുക്കപ്പെട്ട് ചെല്ലുമ്പോൾ എന്റെ കുഞ്ഞുങ്ങളോട് എനിക്ക് പറയണം, കടവെല്ലാം മാർക്കോ തീർത്തിട്ടുണ്ടെന്ന്. മരണം വരും ഒരു കൂടെ ഒരു
ஐயோ குழந்தைய தூக்கிட்டு ஐயோ ஓ பா ஐயோ ஓ மார்க்கோ செம்ம செம்ம பிஜிஎம். ஓ ஓடு செம்ம. മാർക്കോ, പ്രതികാരം ചെയ്യാൻ ഇറങ്ങിയിട്ട് നീ എന്ത് നേടി? എല്ലാം ഇല്ലാണ്ടായില്ലടാ. നിന്നെ തുണ്ടം തുണ്ടമായി അരിഞ്ഞിട്ട് കുളിപ്പിക്കാനാ സൈറസ് പറയുന്നേ. ആ ചോര കുഞ്ഞിനെ തേടി നീ ഇവിടെ വരുമെന്ന് എനിക്കറിയാം. വിക്ടറും കൊച്ചും ആസിഡിൽ തീർന്ന പോലെ നീ ഇവിടെ തീരും. யாரோட தலை? ஐயோ வெப்பன். Go and shove it. ஓ ஓ ஓ Killing is easy, Cyrus. വേദന എന്താണെന്ന് ഇപ്പൊ നീ അറിയും. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ
ஏய் ஓ ஐயோ ஓ ஓ பா செம்ம ஓ கையெல்லாம் சிலுக்கு அம்மாடி. பா ஓ ஓடு ஓ ஓய்யோ ஓய்யோ ஓ ஓ ஓ பாவம் சின்ன பிள்ளை எப்படிலாம் பண்ணி चार भेड़ियाड़े ஓ ஐயோ பா ஹார்ட்டா இதயமே இல்லை உனக்கு எதுக்கு இதயம் ஓ ஓய்யோ
എടാ നിന്റെ കണ്ണ് ശരിയാ, നീ ആദ്യം എന്നെ കണ്ടാ മതി കേട്ടാ. ഓക്കെ. അടക്കപ്പെട്ട് ചെല്ലുമ്പോ എന്റെ കുഞ്ഞുങ്ങളോട് എനിക്ക് പറയണം, കടവെല്ലാം മാർക്കോ തീർത്തിട്ടുണ്ടെന്ന്. தலையறுக்கும் அசுரன் போல் சிறகடிக்கும் கழுகன் போல் தலையடிக்கும் திரையை போல் கருத்தில் வந்து முழுகும் கயறே நீ. இருட்டின் மரம் நீக்கி வரும் உருக்கு மனமோடைதான் சதுக்கி சித கூட்டுகையோ. சூப்பர், சூப்பர், சூப்பர். உண்மையா சொல்லப்போனா, படம் வந்து வேற மாரி அல்டிமேட்டு, அல்டிமேட்டு. என்ன சொல்றது? ஒரு 100க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 200 வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கலாம். வேற மாரி வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, தெறிக்க விட்டு நடிச்சிருக்காங்க. நம்ம சேட்டன் உன்னிமுகுந்தன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணேன். அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நீ வந்து இப்படி நடிப்பியா? நான் வந்து அப்படி நடிப்பேனா? வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே போட்டி போட்டு வந்து வேற லெவல்ல வந்து நடிச்சிருக்காங்க. இந்த மூவில வந்து பார்த்தீங்கன்னா, அ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ரோல் தான். எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சில பேர் சில மூவில வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கி வந்து காமிச்சிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீன் வந்து குடுத்துருவாங்க. நம்ம சேட்டன் உன்னிமுகுந்தன் அப்பா! இப்படிலாம் வந்து நடிக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலையாள இண்டஸ்ட்ரியில இந்த மூவி வந்து பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது. இப்படிலாம் வந்து படம் அடுத்து வந்து யாருனா எடுக்க முடியுமா என்னன்னு சொல்லிட்டு கூட எனக்கு தெரியல. வேற மாரி வந்து நடிச்சிருக்காங்க. அ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஃபேமிலியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலி பண்ணுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, போட்டுருவாரு. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நெறையா அப்பா! சொன்னா இது வந்து ஒரு 1 மணி நேரம் சொல்லிக்கிட்டே வந்து போலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பேபிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரே வந்து புஷ் பண்ணி எடுத்துருவாரு. கத்தியில வந்து குத்துவாரு. எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா சொல்லிக்கிட்டே போலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரத்தம் வந்து தெறிக்குது. வேற மாரி வந்து இருக்கு. பார்ட் 2 வந்து கண்டிப்பா வரும்ன்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். என்னன்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம கம்யூனிட்டி டேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மூவி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டுருக்கோம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லாலேட்டனோட பரோஸ் மூவியும், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜோ ஜார்ஜோட பனி மூவி. எந்த மூவி நம்ம ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்யூனிட்டி டேப்ல உங்களோட ஆப்ஷன் வந்து கேட்டிருக்கேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போய் வோட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அந்த மூவி வந்து நம்ம ரியாக்ட் பண்ணிடலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம பெல் ஐகான் அழுத்திட்டு ஆல்ன்னு போட்டுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். இதுபோல நம்ம நல்ல நல்ல வீடியோல நம்ம நெக்ஸ்ட் சந்திப்போம். பாய்.